கோவை மாவட்டம் சிங்காநல்லூரில் கிட்டத்தட்ட ஒரு 400 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக இடைவிடாது நின்று நடந்து கொண்டிருக்கக்கூடிய அரவான் திருவிழாவிலே தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்களின் சார்பாக வழக்குழிந்து போன ஒரு வரலாற்று பெரும் நிகழ்வான அரவான் அவர்கள் உருவாகி நீலிமணாம்பளை என்கின்ற கிராமத்தில் அவரை ஆற்றினார் என்று உருவமாக செய்து அலங்காரங்களை செய்து அங்கிருந்து அழைத்து வரும்பொழுது சிங்காநல்லூர் சார்பாக அந்த எல்லைக்கு வரும்பொழுது தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் சார்பாக அவருக்கு நம் பாரம்பரிய முறைப்படி வேளாட்டங்களை கொடுத்து வேளாளர்களுடன் நாட்டு மரியாதை அழைக்கக்கூடிய நிகழ்ச்சியை கடந்த 15 ஆண்டுகளாக பல்வேறு இடர்பாடுகளுக்கு மத்தியில் பல்வேறு சாதிய காழ்ப்புணர்ச்சி இடர்பாடுகளுடைய பின்னிய வலைகளுக்கு மத்தியில் நீதி மூலமாக வென்றெடுத்து தொடர்ந்து நடத்தி வந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஆண்டு 13ஆம் ஆண்டு சீரும் சிறப்புமாக காவல்துறையினருடைய முழு ஒத்துழைப்புடன் வேங்கடப்படையை தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்களினுடைய மிகப்பெரிய ஒரு ஆதரவோடு சமூகத்தினுடைய முக்கிய பிரதிநிதிகளுடைய பங்கெடுப்போடு சீரும் சிறப்புமாக இன்று அந்த வெண்கொடை அழைப்பினை கொடுத்து இன்று அமர்ந்திருக்கின்றோம். இப்போ தொடர்ந்து அரவான் மலர் திருவிழா நமக்கு தெரிந்து ஒரு 5 ஆண்டுகளாக நம்ம இந்த நிகழ்வுக்கு வரோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஒவ்வொரு முறையும் இந்த வெண்கொடை திருவிழா வரும்போது மாட்டு சமூகத்தால் சில இடையூறுகள் வந்தது. போன வருஷங்கள் இந்த இடையூறு வந்ததுன்னு தெரியும். முதல்ல நாங்கள் வரும்போது எவ்வளோ இடையூறு வந்ததுன்னு தெரியும். எதனால அந்த குறிப்பாக அந்த சமூகங்கள் இந்த வெண்கொடைக்கு அந்த மரபிரிப்பை தடுக்கிறாங்க, என்ன காரணம்? அதாவது என்னன்னா, மகாபாரத போரினுடைய மைய கருத்தாக வைத்துத்தான் இந்த அரவான் திருவிழாவானது நடந்து கொண்டிருக்கின்றது. மகாபாரத போரிலே பாண்டவர்கள் வெற்றி அடைய வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக பாண்டவர்களினுடைய ஒரு நபராக இருக்கக்கூடிய அர்ஜுனனுடைய மகனாக இருக்கக்கூடிய அரவான் அவர்கள் ஒரு மிகப்பெரும் ஒரு மாவீரன், ஓரம்புதன்னாலே உலகை அளித்திடும் மிகப்பெரும் ஒரு வல்லமை பெற்றவர், தேவேந்திரனிடத்தில் அனைத்து விதமான ஆயக்கலைகளை கற்றவர். அவர் அந்த பாண்டவர்களுக்காக போரிட வரும்பொழுது ஏற்கனவே உங்களுக்கு நான் அந்த அரவான் மலருடைய வரலாறுகள் எல்லாம் முழுமையாக நான் சொல்லியிருந்தேன். அப்படியான இந்த தேவேந்திரகுல வேளாளர்களுடைய வரலாற்று சாராம்சங்கள் மிகுந்த இந்த ஒரு வரலாற்று பின்னணி கொண்ட இந்த திருவிழாவில் கிட்டத்தட்ட ஒரு 300 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த திருவிழா நடக்கும் பொழுது இங்கு சமூக புரட்சியாளர்கள் யாரும் இல்லை இந்த வரலாறுகளை வெளியே சொல்லுவதற்கு. கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த சிங்காநல்லூரிலே பெரிய முன்னாடியாக இருந்த சூரியன் என்கின்ற நபர் தேவேந்திரகுல அரவான் என்று ஒரு மிகப்பெரும் ஒரு மாஞ்சையோடு ஒரு வரலாற்று நிகழ்வை நிகழ்த்தினார். அவருடைய காலகட்டங்களில்தான் இந்த அரவான் திருவிழாவிலே மிகப்பெரும் வன்கொடுமையெல்லாம் நடந்து கொண்டிருந்தது. நம்மளுடைய சமூக மக்கள் இந்த சாமியை வழிபடக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட இல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு தீண்டாமைக்கு உட்படுத்தப்பட்ட காலத்தில் ஒரு நிமிடம் சாமியை நிறுத்தி நம்முடைய தேவேந்திரர்கள் வாழக்கூடிய பகுதியிலே வழிபாடை செய்வதற்கு அவர் ஒரு உத்தரவை பெற்றார். அதனுடைய அடிப்படையே அடுத்த ஆண்டு காலம் ஒரு மிகப்பெரும் ஒரு மேடையை அமைத்து அந்த மேடைக்கு பந்தலிலே அரவானை நிற்க வைத்து காய்வளங்கள் நம் சமூகத்தின் சார்பாக உடைக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை வைக்கும் பொழுது அன்று மிகப்பெரும் சாதிய மோதல்கள் எல்லாம் ஏற்பட்டு நம்முடைய குல மக்கள் கொண்டு போய் அந்த அரவானுக்கு வைத்திருந்த தேங்காய் குளத்தின் தட்டைகள் எல்லாம் வெட்டி உதைத்து சென்றார்கள். அதன் பிறகு மிகப்பெரும் சட்ட போராட்டங்களை நடத்தித்தான் தேவேந்திரகுல வேளாளர் அரவான் மேடை என்கின்ற ஒரு மேடையை உருவாக்கினார்கள். பின்பு அந்த மேடையிலே அரவான் எழுந்தருளியாகக்கூடிய அந்த வெள்ளிக்கிழமை என்று தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த அரவான் என்கின்ற ஒரு மிகப்பெரும் ஒரு வரலாற்றை அவர் தூக்கி பிடித்து எங்கள் குல வீரனை வெற்றி திலகமிட்டு அனுப்பி வைக்கும் நிகழ்வுதனை காண வருகை தரும் அனைத்து பக்தகோடி பெருமக்களை வருக வருகை என வருக வைக்கிறோம் என்கின்ற ஒரு மிகப்பெரும் ஒரு பத்திரிகை 1984-81 ஆண்டு அடித்து மிகப்பெரும் சமூக புரட்சியை அவர் இந்த கிராமத்திலே ஊண்டினார். அந்த புரட்சியினுடைய வெளிப்பாடாகத்தான் தொன்று அதை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 2010ஆம் ஆண்டு காலத்திலிருந்து தொடர் போராட்டங்களாக இந்த அரவானை மல்லர் அரவான் என்கின்ற அந்த வரலாற்று பெயரை முதலிலே பேனர்களிலும் வால் போஸ்டிலும் செய்யப்பட்டு நான் பட்ட துன்பங்கள் எல்லாம் கொஞ்சம் இல்லை, குழப்பம் நெருக்கடிகள். பேனரை எடுத்தால்தான் ஊர் கவுண்டர் ஊர் நாய்க்கர் இவர்கள் எல்லாம் அந்த விழாவில் கலந்து கொள்வார்கள் என்று மிகப்பெரிய நெருக்கடி நடந்தது. பேனர்களை எல்லாம் காவல்துறை அதிகாரிகள் கைப்பற்றி போன காலம் எல்லாம் உண்டு. அப்படி ஒவ்வொரு ஆண்டுகளாக மெருகேற்றி நம்முடைய விடாப்புடியான வரலாற்று வேட்கையோடு திடமான சமூக பணியோடு தொடர்ந்து இந்த வெண்கொடை திருவிழாவை நாம் கையில் எடுத்தோம். இன்று கிட்டத்தட்ட 11 ஆண்டுகளாக நம்முடைய சமூக மேடை அரவான் மலர் சமூக மேடை என்கின்ற ஒரு பெயர் படையை தாங்கி நிற்கிறதுக்கு மிக பெரும் கடுமையான போராட்டங்களை நாம் எடுத்திருக்கிறோம். இந்த ஆண்டு எதுவும் உங்களுக்கு எதுவும் நெருக்கடியில் இருந்ததா?
2019ஆம் ஆண்டு இந்த வெண்கொடை கொடுத்து இந்த அரவானை அழைக்கக்கூடிய நிகழ்வை எப்படியாவது திட்டமிட்டு முறியெடுத்து நிப்பாட்ட வேண்டும் என்கின்ற ஒரு மைய கருத்தோடு சாதிய பிரச்சனைகளை உருவாக்குற வகையிலே வந்துட்டு நம்ம கொண்டு போன அந்த வெண்கொடை எல்லாம் அவமரியாதை செய்தார்கள். அன்று தினேஷ் முரார் அவர்கள் வந்துட்டு மூவேந்தர் மீடியா லைவ் டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தீங்க. அன்னைக்கு நம் சமுதாயத்தை சார்ந்த முக்கிய தலைவர்கள், சமூக தலைவர்கள் திரு பாளையப்பட்ட இபிராமன், உதகை சிவானன் அவர்கள் போன்ற நிறைய சமூக போராளிகள் நீங்களெல்லாம் கலந்துருக்கும் போது நடந்த தகராறுகள் எல்லாம் உங்களுக்கே தெரியும். மிகப்பெரிய தள்ளுமுடி நடந்தது. சாலை முறைகள் எல்லாம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 300 மீட்டர் சாமியை பின்னோக்கி திருப்பி கொண்டு போய் நம்ம வெண்கொடை கொடுத்து கொண்டு வரும் பொழுது காவல் நிலையத்தில் நம்ம வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வந்துட்டு நம்ம வழக்கு கொடுத்துருந்தோம். அந்த காலகட்டத்தில் இருந்த ஆய்வாளர் அவர்கள் வந்து சமரச பேச்சுவார்த்தையினுடைய அடிப்படையில் அவங்களுக்கு வந்துட்டு அடுத்த ஆண்டு இது நடக்காத அளவுக்கு நாங்கள் பண்ணி கொடுக்குறோம்னு சொல்லி போட்டு சொன்னதனுடைய அடிப்படையில் நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்தோம். அதுக்கப்புறம் ஒரு 2 ஆண்டுகள் வந்துட்டு சுமூகமாக தான் அந்த விழா போயிட்டு இருந்துச்சு. கடந்த ஆண்டு உங்களுக்கே தெரியும், மூவேந்தர் மீடியா தான் முழுமையா அந்த வீடியோவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைவ்ல நீங்க டெலிகாஸ்ட் பண்ணியிருப்பீங்க, மக்கள் எல்லாம் பார்த்துருப்பாங்க. நவீன தீண்டாமை இன்றைய காலகட்டத்திலும் கூட இவ்வளவு பெரிய வரலாறுகளை பேசியும் கூட, இவ்வளவு தூரம் பொருளாதார வளர்ச்சி அடைந்தும் கூட, இவ்வளவு பெரிய கல்வி உயர்ந்தது கூட, இவ்வளவு பணிகளை நாம் நிரப்பி கூட, மேன்மையானது கூட இருந்த இந்த சூழ்நிலையில கூட இவ்வளவு பெரிய தீண்டாமை நம்ம மக்கள் மேல இன்னைக்கும் நடந்துதான் இருக்கு. தென் மாவட்டங்கள்ல மட்டும் இல்லைங்க, எல்லா மாவட்டங்களையும் நம்ம மேல வந்து பயங்கரமான வன்கொடுமைகளை புகுத்தி கொண்டுதான் இருக்கிறார். நம்ம என்னதான் வரலாறு பேசினாலும் அரவான் என்கின்ற கடவுளை கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் பேர் கும்பிடுறாங்க சாமியா. ஆனா அரவான் அவர் மல்லர் அப்படிங்கிறத ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதான் அரவான் அவர்கள் வந்து பார்த்தோன்னா மனைவியாக திருமணம் முடிக்கக்கூடிய ஒரு தெய்வத்தை வந்து பார்த்தோன்னா பூலகுலத்தை சார்ந்த பொங்கியம்மான்னு சொல்றதை ஏத்துக்கிறவன் அரவானை வந்து பார்த்தோன்னா தேவேந்திரனா ஏத்துக்க மாட்டேங்கிறான். அவ்வளவு வன்மமான சூழ்நிலையில தான் மக்கள் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இது நம்ம பலமுறை வந்துட்டு அதிகாரிகள் கிட்ட கேட்டாச்சு, ஏங்க பூலகுலத்தை சேர்ந்த பொங்கியம்மான்னு போடுறீங்க, அப்ப அரவான் அனாத பயிலான்னு நம்ம கேட்டோம். அரவானுக்கு ஒரு ஜாதி இருக்கும்ல, அரவானுக்குன்னு ஒரு வரலாறு இருக்கும்ல, அதையும் போட மாட்டேங்கிறேன்னு கேட்டா அதுக்கு பதில் அதெல்லாம் மீட்டெடுக்கணும். இன்னும் மிகப்பெரிய சட்ட போராட்டங்களை எல்லாம் நம்ம எடுத்துட்டா பல இடங்களில் நம்மளுடைய வரலாறுகளை மீட்டெடுக்க முடியும். பாருங்க, தேவேந்திரனுடைய சிலை இருக்குதுன்னு நம்ம தஞ்சாவூர்ல சொல்றோம். இன்னைக்கு வரைக்கும் அதுக்குள்ளுக்குள்ள கொண்டு போய் தேவேந்திரனுடைய சிலை வைக்கிறதுக்கு அரசு வந்துட்டு முனைய மாட்டேங்குது இல்ல. அது இன்னைக்கு கூட நீங்க பார்த்திருப்பீங்க, எத்தனை காவல்துறை அதிகாரிகள், எத்தனை ஏசி, இன்ஸ்பெக்டர், டிசி எல்லாரும் வந்து நின்று அவ்வளவு நெருக்கடி கொடுத்து நம்மளுடைய மக்களை கொண்டு போய் அந்த வழிபாடு செய்ய வைக்கக்கூடிய அளவுக்கு தான் அந்த அரசு நம்மளுடைய நசுக்க பார்க்குது. அதுக்கு உடனடியா வந்து பார்த்தீங்கன்னா சாதி ஊழியர்கள் இன்னைக்கும் இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. என்ன கடந்த ஆண்டு நடந்த நிகழ்வை வந்துட்டு தேசிய தாழ்த்தப்பட்டவர்கள் ஆணையத்துறையும் கொண்டு போய் பெரிய இஷ்யூவாக்கி மிகப்பெரிய அளவில் விசாரணை கமிஷன் எல்லாம் வச்சு ஒழுங்குபடுத்தினதனுடைய அடிப்படையில் இந்த ஆண்டு இவ்வளவு போலீஸ் ப்ரொடெக்ஷன் போட்டு நம்மளுடைய அந்த வழிபாடு நம்மளால வந்துட்டு ஒரு சுமூகமா நடத்த முடிஞ்சிச்சு. நன்றி சொல்றேன். யாரெல்லாம் நன்றி சொல்ல முடியும்? ஆமா, இந்த ஆண்டு திருவிழாவிலே மிகப்பெரிய அளவில் நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்த சிங்காநல்லூரை சார்ந்த அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலுடைய அறங்காவலர் குழு தலைவர் அவர்கள் திரு மனோகரன் அவர்கள், உறுப்பினர் திரு ராமதாஸ் அவர்கள், குதிராசார் கோவிலுடைய அறங்காவலர் குழு உறுப்பினர் திரு மனோகரன் அவர்கள், சிங்காநல்லூருடைய தேவேந்திரகுல மாரியம்மன் திருக்கோவிலுடைய சமூக மிராசுதாரர்களாக இருக்கக்கூடிய உயர் திரு செந்தில்வேல் அவர்கள், பெரிய பண்ணாடி அவர்கள், திரு என் கரிகாலன் சின்ன பண்ணாடி அவர்கள், திரு பி ரவி மூப்பர் அவர்கள், திரு நவீன்குமார் ஓடுபிள்ளை அவர்கள், திரு இளங்கோவன் மேனேஜர் அவர்கள், இவர்களுக்கெல்லாம் நான் மிகப்பெரிய நன்றி கடன் பட்டிருக்கிறேன். மிகப்பெரிய அளவில் அவர்கள் ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். அதே போல கமிட்டியர், சட்ட ஆலோசகர்கள், இங்கு இருக்கக்கூடிய இனமான சொந்தங்கள், காளியம்மன் கோவில் நிர்வாகிகள் உட்பட அனைத்து மக்கள், அதே போல என்றென்றும் எங்களோடு உறுதுணையாக நின்று கொண்டிருக்கக்கூடிய அன்பு அண்ணன் சோலை பழனிவேல் ராஜன் அவர்கள், மூவேந்தர் மீடியா அவர்கள், அதே போல டிகேவி ராஜா அவர்கள், காமியக்கா அவர்கள், இதெல்லாம் எங்களுக்கு மிகப்பெரிய அளவிலே இந்த வரலாற்று வேட்கையை சிறு வயதிலிருந்து எனக்கு ஊட்டி வளர்த்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு வரலாற்று நிகழ்வை இந்த சிங்காநல்லூரில் என்னால் செய்ய முடியுது என்றால் அதுக்கு ஊடும் உயிருமாய் இருந்த என்னுடைய தகப்பனார் திரு மனோகர மலர் அவர்கள் போன்ற அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இந்த ஆண்டு முழுமையான ஒரு பாதுகாப்பை நமக்கு வழங்கி நம்மளுடைய வழிபாட்டை சரியான முறையில் செய்வதற்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்த சிங்காநல்லூர் காவல் நிலையத்தினுடைய ஆய்வாளர் அவர்களுக்கும், சிங்காநல்லூர் சரக உதவி ஆணையர் அவர்களுக்கும், HRNC இந்து சமய அறநிலையத்துறை அவர்களுடைய EO மற்றும் இன்ஸ்பெக்டர் மற்றும் ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து சமூக மிராசுகளுக்கும் நன்றி தெரிவித்துள்ளேன்.